இருடா கொடு போ. யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கிட சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். என்னடா ஆயா கிட்ட இட்லி வாங்கிக்கணும். நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? வாடா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க பக்கு இல்ல, இதுல பொய் வேறையா? சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் இந்த மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குளியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவும் விட மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுடா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளை வேற கையோட கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா பொடி வாங்கினா. ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ அடிங்க. டேய் கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடான்னு. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்டம் பேரை மாத்தி வச்சுக்கிறல. தமிழ்ல பிச்சைன்னா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன். 4 எழுத்து படிச்சிருந்தா தானே நான்சென்ஸ். ஏன்னா உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரனே பேர் வைக்கணுமா, ஒரு கோடீஸ்வரனை வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சோன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி லோன் அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்த இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புறக்கி நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகரடப்பா எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் பாத இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த ஊத்து இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. போலீஸ் ஓடுறியா? யாரு அது குழாயும் கொப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்க போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யாரு வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீஸுங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. Immediately I want to meet your president. என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கு, அதே மாதிரிடா காணோம். உடனே வரேனே.
டேய் பிச்சுமணி எங்கடா போன உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீசராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசரே மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans to every villages and எஸ் எஸ், புரிஞ்சுக்கிட்டேன். சார் கொஞ்சம் தனியா வரீங்களா? yes. கம் கம். சாமி, இது உங்க கையில்ல, காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேக்குறதுல போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் இல்லாம போச்சு. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கெல்லாம் வாங்கி தின்னுவார்களே, வயிறு எரியுதே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சலன்ற? இடிச்சிருங்க. இடிச்சரண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? ஐயோ, நல்லா இருக்க வீட்டை ஏன் உனக்கு விவரம் தெரியாது. குறுக்க மறுக்க வந்து கடப்பாயில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்பா, அவரும் கை நாட்டுதான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே? சார் நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? எவ்வளவு நேரம் இங்க போன? ஏண்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 பாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு, என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே கை நாட்டுதான். சரி அப்ப நான் வரட்டுங்களா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப நான் வரேன். போயிட்டாங்க. ஏய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமைடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா வளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறதா அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பத்தான் ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா பாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல.
அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பண்ண போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையும் இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள குட்டில எல்லாம் நடுத்தரவு நிக்க வச்சா சாமி. அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போட சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு ஓட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும், அவ முத்தாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவெல்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். அண்ணே, நீங்க நடுத்தருவுக்கு வந்து போறான்னு எங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? 2 கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டா. 2 கண்ணும் தெரிஞ்சு நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்து என்ன உள்ள உட்கார்ந்து என்ன எல்லாம் ஒண்ணு தாண்டி. இனிமே நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பைக்குழி போய் குடியிருக்கடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோட்டி நோட்டி கேக்குறீங்க. அந்த எச்சி வரைக்கும் நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அத வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். சொல்ற கேளு. ஐயோ புடிங்கடா அவனை. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு ஊர் போய் குடிச்சறேன். நான் நிக்க மாட்டேன். டேய் கால் ஒடிச்சு நீ வேடிச்சு தரமட்டமா கிடியாடா. பாரு அந்த எங்க போறீங்க நாய விடாத. ஐயோ யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே புடிங்க. டேய் நில்றா நில்றா. டேய் நில்றா நில்றா நில்றா. ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுறங்க விட்டுறங்க. டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் பேசுறேன், இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோடு தான் கிளம்பி இருக்காங்க. இவனை விட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க. நீங்க பிரசிடண்ட் தானே பாக்கணும்? ஆமா. வாங்க ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ அந்த பாட்டி. சாமி நீங்க பாருங்க சாமி. டேய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை பொளந்து. டேய் ஐயோ இருப்பா. ஏன் அடிக்கிறீங்க? ஏண்டி சனியனே, வீட்டுக்குள்ளே துப்புறியே, வெளியே போய் துப்ப வேண்டியது தானே? யார் பார்த்து சரியா என்ன?
என் வீடு சோத்த உட்காந்துட்டு என்னைய சனியாங்கறியா? இது என் வீடு, நான் அப்படிதான் துப்புவேன். போ போ போ. அப்படியே இடிச்சேனா? இடிச்சிருக்கியா? என் கை கூப்ப வைக்கப்பா. ஐயோ ஐயோ, அடிக்கிறாளே கொல்றாளே, இங்க கேட்கறது அது இல்லையா? ஐயோ ஏண்டா டேய், மகாலட்சுமி மாதிரி அண்ணன் மகளை அடிச்சு விரட்டிட்டேன். அவன் எங்க இட்லி கடை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்க தெருப்பறிக்கிற பொறுக்கி கூட நடுவுல விட்டுட்டேன். அவன் என்னைய அடிக்கிறான், மிரட்டுறான். சரி கேட்க மாட்டியா? கேட்க அடிச்சுக்கிறேன். ஆமா, நான் மட்டும் தான் சாக போறேன். நீங்க எல்லாரும் மொழி அடிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு கொல்றியா? கொல்லுடா கொல்லுடா, கொண்டு போட்டுறான் கொண்டு போட்டுறான். ஃபேமிலி ஃபைட்ட வந்துட்டான். நாட்டாமே செத்தப்படி வர்றீல, சின்ன மேட்டர். பஞ்சாயத்து கூட்டு பஞ்சாயத்தை தீர்க்க முடியல, இவன் ஊர் பஞ்சாயத்தை தீர்க்க போறானா? வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன். ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா ஊருக்கு வந்த புது வாத்தியார என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யார் இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யார் பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவினும் பையனும் தான். எங்கடா அவனுங்க? எங்க இருந்தாலும் அவனுங்களை புடிச்சு இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுறேன் இன்னைக்கு. ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. ஐயோ நான் இல்ல சாமி. இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய், இதுதான் உனக்கு கடைசி முறை. இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்களே நீங்க? பயமுடுற. ஏய், இந்த நாய்ங்களை அவுத்து விடுற. நீங்க வாங்க, முதல்ல என்ன அவுத்துடுங்க. டேய், ஏண்டா என்ன அவுத்து விட சொன்னா? அடிங்க. ஐயோ சாமி, ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா? எங்க வாயை திறக்க விட்டாங்க, பிச்சு உதறிட்டாங்களே. காட்டு முராண்டி பசங்க. நேத்து அப்படித்தான் 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க. அவனுங்களை விட்டானுங்க, உங்களை போட்டு பிச்சு எடுத்திருக்கிறானுங்க. இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, அது எனக்கு தான் தெரியும். பாவம், படிக்காத ஜனங்க, நல்லது கெட்டது தெரியல. 4 எழுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும். படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவெல்லாம் ஒண்ணு. கதாயி, இத்தனால உன்னை பார்க்கவே முடியல. தந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன். 5-6 சோடி செருப்பு வச்சுச்சு, அப்படியே ஓயாம வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்தா என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கதின்னு கிடக்கிறது? நீ உங்க ஆத்தா வீட்லயே இருக்கிறது. நாம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா. உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கொட்டும். இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன். அறிவு கட்ட கழுத. அவன் கூட சாவாசம் வச்சுக்காரன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது கொடுத்தான்னு வாங்கின எனக்கு பொண்ணே இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். மாமா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க மாமா. செருப்பால யாரடா மாமாங்கிற? ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன? நீ 4 இடத்துல செருப்பு தைச்சு பிழைக்கிற பையன், நீ வந்து என்ன மாமாங்கிறியா? இத பாருடா, என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் என் பொண்ணு பக்கத்துல உன்னை நெருங்க விட மாட்டேன். போடா. நீல காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் வீடும் தூக்கம் போச்சு புள்ள, ஏக்கமாச்சு உள்ள. சின்ன பிள்ளை பெரியவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இது யாரு? உங்க வீட்டு உடம்பறையா?
இல்ல, என் பேர் சிவராமன். நான் புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர். எல்லாத்தையும் தூக்கிட்டு போகல சார். வாங்க சார், நீங்க வாங்க சார், நீங்க வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். போடாத நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். சாரி சார், நீங்க வந்து என்ன இதெல்லாம்? இதெல்லாம் காய்கறிங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போறதான இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குங்களே, கொஞ்சம் லட்சம் இல்லையா. இது குழந்தையோட பால் டீ. ஆமா, எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே? ஏய் பசங்களா, வாங்கடா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. இவ்வளவுதான் பசங்களா? ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார். ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார். பெற்றவங்களும் அனுப்புறது இல்ல. இதுங்களும் கூட முறைப்படி பாடம் நடத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியமா விளையாட்டு காட்டி பணக்கி வச்சிருக்கேன் சார். என் திறமைய நீங்க கூட பாராட்டு. சார் சார், நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார் இருந்துச்சு. கொண்டாடா, இது என் பொண்டாட்டிக்கு சார். சார் கேட்கவே மறந்துட்டேன். சார் எங்க தங்கி இருக்கீங்க? இனிமே தான் இடம் பார்க்கணும். சார், எங்க பெரியம்மா வீட்ல ஒரு வீடு காலியா இருக்கு சார். நீங்க அங்கவும் தங்கிங்க சார். யாரு? அந்த இட்லிக்காரம்ம வீடா? அங்க வேணாம் சார். சார் 15 இயர்ஸா நான் குடும்பத்தோட இங்கே தான் சார் தங்கி இருக்கேன். வாடகை மிச்சம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கே தங்கிருங்களேன். ஆமா, கிளாஸ் எங்க நடத்துறது? அத தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டுடலாம் சார். சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பிரசிடென்ட் என் கைக்குள்ள சார். ஏயா, நீ ஒரு வாத்தியார், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துக்கிறது நீயும் நான் கொடுத்து நடத்துறதுக்கு இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு. ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி உன் சீட்டை கழிச்சு ஜாக்கிரதை. என்ன தம்பி, வீடு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பாருங்க தம்பி, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். செவுத்துல ஆணிகனி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கறீங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டெல்லாம். யாரா இருந்தாலும் தயவு தாட்சணி பார்க்க மாட்டேன். என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க? எங்க பெரியம்மா அப்படிதான் சார் பேசுவாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க போலாம். என்ன ராசாத்தி, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுதா? ஏங்கா இட்லி சாப்பிட்டு போறது? இருட்டு. பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும். நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரைய பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கே போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பாரு தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையா வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க, அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே உன்னை படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சே எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான் ஐயா. இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார.
இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்க. நாலு காசு சம்பாதிக்க நேரத்துல அதை கெடுத்துருவீங்க போட்டிருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல, இதுல இதுகளை வேலை வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோளடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார் ஐயா. ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தன் புள்ள கூலி வேலை தான் பாக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கடாவது முன்னேறான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போனா என்ன? நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் நைனா. நான் மோளம் தான் அடிப்பேன் நைனா. நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோள மாட்டி நைனா. கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் பண்ணிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேன், வாங்க. சரி. வீட்ல ஆக்கல? இல்லப்பா, 4 வீட்ல கையேந்தி வாங்கின சாப்பாடு தான் நான் வேண்டாம்ல. அப்புறம் ஏன் போடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா. நாளையில இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன். பட்டினி கிடந்தாலும் கடப்பனை தவிர இந்த பிச்சை சாப்பாடை சாப்பிட மாட்டேன். இந்த எடுத்துக்க. டேய், தம்பி, இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கடா தம்பி. டேய், சோறு வேணாம், ஒண்ணும் வேணாம் போ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணாம் சாப்பிட்டுக்கடா. சொல்ல பண்ணாத. என்னம்மா, என்ன சாப்பாடு பிடிக்கலையாமா துரைக்கு? இந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா? அப்படியா? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கே போய் ஐயோ, அவனை அடிக்க வேண்டாம். போடா. அப்பா. வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த செருப்பு பிஞ்சு போயிடும். என்னடா முறைக்கிற? அப்பா, வேண்டாம்ப்பா. என்னது தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை போய் கை நீட்டி அடிக்கிறீங்களே? இதுவா பிள்ளை? இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெத்திருந்தால அது ஒத்தாசையா இருந்திருக்கும். இந்த வயசுல நாங்க 2 பேரும் வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு வர்றோம். இவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு திமிர்த்தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா வயசான காலத்துல பெத்தவனுக்கு உதவியா இருக்கிறதானப்பா படிச்ச பிள்ளை அழகு. நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் வேலைக்காக பல இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கலையே. அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல? தூக்கி போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியதானே? அதுலயும் கௌரவம் பாக்குறான். நான் ஒண்ணும் கௌரவம் பார்க்கல. செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும் தான் சொல்றேன். வாத்தியாரையா நீங்களே சொல்லுங்க. இவன் பிஏ படிச்சிருக்கா, நானும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். எங்களை அனுப்பி வீடு வீடா போய் சோறு வாங்கிட்டு வா, துணி எடுத்து வான்னா இது கேவலமா இல்லையா? எங்களுக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. டேய், என்னடா பெரிய தன்மானம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சுக்கிட்டு தன்மானம் காசை கரியாக்கிறம் இல்லாம பேசுறான் பாருங்க. கிளக்குறாங்க போங்க சின்ன பசங்க. சார் வாங்க. தம்பி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடு விட போய் துணி எடுத்துட்டு வா சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது? சார் நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்து விட்டாங்களே. அவங்களே எடுத்துட்டாங்களா? ஆமா சார். ஏற்கனவே இந்த பசங்க 4 எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல. இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுமையா. இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறேன். இவாளை இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க, நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணையாரே ஆயிடுவாங்க. 4 காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து எலெக்ஷன்லயே நிப்பாங்க. இவாளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஆரம்பத்திலே இவாளை தட்டி வைக்கணும். உங்க குணமே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே. ஆண்டியப்பா, நானும் யோசிச்சு பார்த்தேன். உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதத்தான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒண்ணு, போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்த தொழில் மாதிரி இல்ல. ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்கா, மொத்த கோழிய செத்து போயிடும். அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும். நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும். கோழியில இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழிலே வேண்டாம், அதை இப்படி கொடுங்க. ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவார். நீ கிழிச்சு போடல. தம்பி, என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்தன் வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க.
சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா இந்த வட்ட கிராப்பு, கோண கிராப்பு, உச்சி குடுமி இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாந்துற சார். வாங்க 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 வாங்க. என்னடா கடை கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் பண்ணி அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேண்டர் கடை, எனக்கு கட்டிங் கடை. போட பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போட பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படியா சரி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போடு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போயிருடா. இந்தா வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். நோ, கடந்த அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லன்னா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கராக்கி உட்கார்ந்து இருக்கு. அப்படியா? யா. வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்துதானா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாடி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு பார்த்து வேண்டாம் ஒண்ணு. டேய், வெளியில வாடா. வெளியில நிக்கிற கண்ணு தெரியல. டேய், யார கேட்றா கடை வச்ச? போயா. டேய், யார கேட்றா கடை வச்ச? ஐயரியா, அப்ப முடியல வீட்டுக்குள்ளதான். கடையில காலை வச்ச காலை வெட்டி போடுவேன். டேய், காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய ஐயோ ஐயோ போயிடுவேன். பாத்துக்கிறேன். இந்த பார்க்க தாயி, உங்க அப்பா மனசு மாதிரி நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பத்துக்குவோம். அடச்சி, கதையே எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. யோ, விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்னை ரெண்டா வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாய் வா. தவறு, யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி ஐயோ, கதை 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 கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கதாயி, ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். காத்தாயி, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது? பாரு, அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கலாமா? வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயா கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாவே. வண்டியா தூடியா, தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன அவசியம்? 500 ரூபாய தரேன். இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி, கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே, அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடி வீட்டு கழுவி போயிடுச்சு. மாடி விட்டு கிளம்பி போயிடுச்சா? போயிடுச்சு. சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம். போடே.
செத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 10 கொடுங்க சார். போடுங்க சார். வணக்கம். இந்த புறா வழி விடுங்க ஓரமா வாங்க இப்படி வாங்க. வாங்க சாமி. ஓரமா சாமி வாங்க. தூக்கிட்டாங்க. தூக்குங்க. கொண்டாங்க சாமி. தூக்குறாங்க. கொண்டாங்க சாமி. கொண்டாங்க. அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க இங்கேயும் வாங்குறானுடா. போடுங்க. அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி. சாமி அரிசி போடுறவங்கள போடுங்க. போடு சாமி. போடு சாமி. போடுப்பா. போடு. போடு சாமி. என்ன இது 10 பைசா 5 பைசாவு? இதை வச்சுட்டு என்னையா பண்றது? நீ எல்லாம் எதுக்கே சாவுக்கு வந்த? இந்தா இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு. இவெல்லாம் சாவு வீட்டுல சோறு வந்தவன். நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க உங்களே வச்சு அடிச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? காசு போடுறவங்களா போடுங்க சாமி. போடுங்க. என்ன எல்லாரும் போட்டாச்சா? அவ்வளவுதானா? இது புறா. அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசை கை நிறைய பாக்குறேன். பங்கஜம், ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. இழுத்தாப்புல யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நிறக்குடம் தான் வருது. நல்ல சவனம் வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி. கும்பிடுற சாமி. ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு. அந்த ரோடு வழியா போறது. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. பாடி நாளைக்கு போய்க்கலாம். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வா நைனா வா. அடடே, நம்ம தலைவர் படம் தான் போயிட்டு இருக்குது. பாப்பா சுடல. கும்பிடுங்க சாமி. காலையில இருந்து பையன் ஒரே தொல்லைங்க. வாத்தியார் வீட்டுல டிவி வாங்கிக்காங்க, கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு. சின்ன குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும். வேறையா படம் பார்க்கணுமா? அம்மா இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ராசாத்தி, முதல்ல நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க. போய் டீயோ காஃபி போட்டு எடுத்து சாமி. அதெல்லாம் வேணாங்க சாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். அதையே கொண்டாந்து கொடுப்போம். சரிங்க சார். அட ஏன் பண்ணிக்கிற? உட்காரு. நல்லதுங்க சாமி. அடுத்து அங்க உட்காரு. வேணாங்க சாமி. அங்க உட்காருப்பா. வேணாங்க சாமி. சும்மா உட்காருங்கறல. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க சாமி. தாருங்க பீப்பாய் கவுத்து வச்ச மாதிரி ஒரு உருவம். சார் ஐயா பெக்கர், நீயாடா சாமி? இதெல்லாம் அறவே காடுங்க. இது ஏக சேர்த்தீங்க கூட்டத்துல. இங்க பாருங்க, நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இந்த பாருங்க, இந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு ஊரையே ஒலாத்திட்டு வர்றான். இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரைய கூட படிச்சு சொன்னது இல்லைங்க. இந்த இதுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு சொல்லுங்க. இது போன வருஷத்து பேப்பராச்சே. எது போன வருஷம் பேப்பரா? மவனை எங்க அவன்? ஏன்டா சாமி, நீங்க இருக்கீங்கன்னு நான் பாக்குறேங்க. இல்லைன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருவனுங்க. போட இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. ஆமா, எங்க 2 நாள் ஆளையே காணோம்? அது ஒண்ணு இல்லைங்க சாமி, நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க, அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா. அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. ஏதோ போனா வயிற்றுக்கு சோறு கிடைக்குமேன்னு போனுங்க. ஏம்பா நீங்க எல்லாம் போலியா? பாத்தியாரையா, எங்க ஊர் பிரசிடண்ட் இருக்காரு, சரியான டுபாக்குரு. அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போற அமிக்கிட்டு இதுங்களுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு. இதுல முட்டாள்தனம் வேலை பார்த்துட்டு வருது. யாரா முட்டாள்னு சொன்ன? சாமி,
அவர் ஒண்ணு இவனுங்கள மாதிரி அண்ணாடு காட்சி இல்லைங்க. அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி. உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி. அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு? இல்ல சொல்லல, குளம் தூர்வாரதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட பேப்பர்ல படிச்சேனே. நீங்க பாத்துருக்கலாம் சாமி. இருந்தாலும் அவரெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க. இதுங்கெல்லாம் அறகுறைங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. சாமி பாட்டு போய் நான் போய் பாக்கணுங்க. ஒத்துப்பா ஒத்துப்பா. ஏன்பா நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான், நம்ம இன்னும் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி. இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூர்வாருதல் போன்ற நிவாரண பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்துல குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துல பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான். நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? யோ மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு? அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்க. என்ன கேட்டா வா. ஏண்டா மணி 10 ஆச்சு, அப்படி அப்படியே வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார், அதான் உங்களுக்கு சோறு போடுறவரா இல்லையோ? அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொன்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட. நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாள என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு நீதான் உளர்ற. நான் ஆதாரத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்தை வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரே. டேய், இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால தான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஐயா எண்ணி குடியாம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம், கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா. யோ அந்த பணத்தை கொடுத்துறா, குடுறா. சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சொடல பேச்ச கேட்டாங்க, ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்தியை செருப்பால அடிக்கணும். ஏண்டா நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்டு மக்களை அப்பேற்பட்டவர் இல்லைன்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க. இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு? ஏதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும். போய் வேலையை பாருங்கப்பா. சுடல மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறேன். முதன்னு பரிச்சு எழுது போகுது. தட்டு இங்க இருக்கே, சோத்த தரையில போடுற அங்க போடு. சரி போ, சட்டி பாருக்குள்ள கால விட்டு உடச்சிடாத. சாப்பிடணும் சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம். நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியாருக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா, நீங்க என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும். இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுக்குறீங்க. முயற்சி போறீங்க, பிச்சு போடும் பிச்சு.
அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. சாரி வெரி சில்ட்ரன் சார். ஏய் சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சுங்க சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும். சாமி என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தா உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் புள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா டாடா நைனா. படிச்சு நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பும் உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. குடு மச்சான். இல்ல இப்படி குடு மச்சான். குடு. இல்ல குடு. என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் இறக்கி விட மாட்டேன். நைனா என்னை விட்டு போயிடாது. நைனா நைனா போகாத. நீ எத்தனை பணத்தை எரிச்சிருப்ப, எத்தனை பணத்தை புதைச்சிருப்ப, நீ எப்படி சொல்லலாமா? இந்த பக்கம் வேணாங்க, எரிக்க வேணாங்க, 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 வேணாங்க. என் பிள்ளை எரிக்காதீங்க, எரிக்காதீங்க. அச்சி போடுறதா போடுங்கப்பா. என் பிள்ளை எரிக்காதீங்க. காசு போடாதப்பா, யாரு காசு போடாதீங்கப்பா. எனக்கு காசு வேண்டாம்ப்பா. ஊருக்குள்ள ஒரு சாவு விடாதா, 4 காசு கிடைக்காதான்னு அழைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப என் புள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சாவுனாலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஊருக்குள்ள இனிமே யாரும் சாக கூடாதுப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. ஏன் சாமி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா உங்களுக்காக இந்த ஊருக்காக நாயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா? எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினி போடுறதை விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி. இந்தாங்க சாமி, இதால கொன்னுடுங்க சாமி, கொன்னுடுங்க. என்ன டேய், நீ வேற நான் வேறடா. நாம இருக்கிற வீடு தாண்டா வெவ்வேறு. ஆனா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரிடா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரிடா. உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுமேனு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமோ? எங்கேயோ போன வாத்தியார கூட்டியாந்து காலனிக்குள்ள வச்சுட்டீங்க. ஊருக்காரெல்லாம் கொதிச்சு போயிட்டான். உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சே ஆகணும்னு அவெல்லாம் ஒத்த கால நிக்கும் போது நான் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஊருனா நான் ஒருத்த மட்டும் தானடா உங்களுக்கு சாதகமா பேச. அவனுங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். போதுண்டா, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கட்டு பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊரை 2ஆ பிரிக்கிறதுடா. அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டிருக்கடா. வெட்டுங்கடா. நீ வெட்டுங்கடா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டுங்க, வெட்டுங்க. ஓ விடுங்க சாமி, சாமி விடுங்க. உங்க நல்ல மனசை விவரம் தெரியாம வேதனைப்படுத்திட்டு சாமி. இதெல்லாம் ஊர்காரங்க தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. ஊர்க்காரங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க? நீங்களே தானே சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? தப்புதான் சாமி, கண்டிக்காம விட்டது தப்புதான் சாமி. இப்பவே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுற சாமி. நில்லுங்கடா. என் இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயித்தோட போறதா? இருந்து சாப்பிட்டு போங்கடா. வேண்டாம் சாமி. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் நீங்க வேற அவர் வேற பிரிச்சு பேசுறீங்களே. இவர் யாரு? உங்களுக்கு அண்ணன் மாதிரி, உங்க பசங்களுக்கு பெரியப்பா மாதிரி. சாப்பிட்டுட்டே போறோம் சாமி. செருப்பால் அடிப்ப நாய.
ஏன்டா எலும்பா எடுத்து போட்டிருக்கிற? கறி அள்ளி போடுறா. அவங்க வயிறு நிறைஞ்சா தானே என் மனசு குளிரும். அண்ணே, எப்படிப்பட்ட யசமா அவர் மனச நோகடிச்சிட்டமே. நாட்டாம நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பிரசிடண்டா மட்டும் இல்ல, எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் பிரதமராவே ஆகலாம். யார கேட்டு பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? ஊரை வெண்டாயிரம் நினைச்சுக்கிறீங்களா? சொல்லல, இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத. இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு. பொண்டாட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டி கிடந்து சாக போகுதுடா. தொடல, நமக்கு வயிற்று பழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியார் வேணா தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணையார்கிட்ட போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்பட்டான். மானத்தை விட்டு வாடுறதை விட பட்டி கிடந்து சாகலாமியா? அப்படி என்ன நம்ம பொல்லாத தப்பு பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டோமா, கொலை அடிச்சிட்டோமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படியா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்காரம் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் என்ன ரோஷமணியா? தொடல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வயிற்று போச்சே தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையேந்தி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுகிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்லதாண்டா, சிறைக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் என்ன வேற தொழிலே இல்லையா? இப்படி காலகாலமா கொத்தடிமே நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதையே போச்சு. சாப்பிடுற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. சொல்றேன் என்ன, நீங்க வேலையை பாருங்க, நம்மள நாட்டாமைன்னு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா. அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்புல கடிச்சுட்டா இங்க வந்து குலைக்கிறியா? யார பாத்துடா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வெளிய வாடா. உன் கதையை முடிச்ச ஐயோ மண்டைய பிறந்துட்டானு. அவனை விடாதீங்க, குடிங்க. ஐயோ போயிருமா? போற வழி போறாங்க போயிடும். தூக்கி போங்க. என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போங்க. அவனை ஒரு நாளாவது உள்ளதெல்லாம் விட மாட்டேன். ஓடிட்டு வாடா, முதல்ல நீ பிழைக்கிறேன்னு பாரு. ஊத்துறா தொடல, நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா எங்க அப்பங்க என்ன சொல்ல முடிச்சிருப்பேன். உங்க அப்பா மேல குத்தம் இல்லடா, அவனு என்ன மாதிரி ஒரு கை நாட்டுறா. இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டுட்டு அவன் ஆடுறான்டா. இந்த ஊருக்காரங்க ஏன்னு இப்படி பண்றாங்க? மலையா, அவங்க மேல் சாதி, அதனால அப்படி செய்யறாங்க. நாம கீழ் சாதி, அதெல்லாம் தாங்கிட்டு தாண்டா போகும். என்னடா மேல் சாதி கீழ் சாதி? யாரோ சாதியை உண்டாக்குனதுக்கு என்ன போட்டு அடிக்கிறியே? நரி உழவிட்ட மாதிரி விடணும், அப்படியே போட்டுருவேன். யாரா ஜாதி உருவாக்குனதா? ஜாதி உருவாக்குனது யாரா? ஜாதி ஜாதி உருவாக்குனது யாரா? சாமினே, நீயா ஜாதி உருவாக்குன? எனக்கு தெரிஞ்ச இந்த காலனியில் இருக்கிற சாமி நீ ஒருத்தன் தாண்டா. யாரா ஜாதி உருவாக்குனதா? ஐயோ அந்த சாமி இல்ல, நான் சொல்றது நம்ம படைச்சானே அந்த சாமி. ஓ அவரா, இந்த வாச்சுக்கிற கொண்டாடா.
ஃபாதர் ஐ அம் சாரி. ஐயோ ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப கால வர்றாண்டி. சரி பாய முடியா, யாரையா காலம் வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சந்தேகம் தான் குழந்தை மேல. நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ. இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, நம்ம காலனியில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லுவே. ஏய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான்? அதுவும் 100 ரூபாய். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களே. சாமி, எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? ஐயா அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதை வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுயா. டேய், நீ என்ன பெரிய அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கேன் பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. பிச்சு வாங்குற வச்சு அப்பனும் போலீஸ் நாடகம் ஆடுறீங்க. அவன் போய் சொல்றான் சாமி, பிச்சுவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி, இது அவுத்து. இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ, நம்ம பிள்ளைய பச்சுட்ட. வாடி. போடு, பாத்து உள்ள போடு, உள்ள 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 2 ரூபா. என்னடா உள்ள வெளியே? ஏய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு, குத்து, மங்காத்தா, தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். 6 கிளாஸ் அடிச்சா ஏறும். முடியா? எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து ஒரு கிளாஸ் அடிங்க. யாரா அவரு? தாத்தானே. ஆமா, கொப்பர பெத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா, முந்தாள் கூட இங்கதான் உட்கார்ந்து சாராய குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. கட்சி, அதெல்லாம் பழைய கதை, அதை கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விற்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? ஏய், சங்க முடிவெடுத்ததாண்டா. வேண்டா இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி, விஸ்கி, ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம், சப்பி, கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்துடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனை போச்சே. வீராயே, சொன்னா கேளுடி, ரொம்ப நாளா ஆச்சுடு. இந்த நினைப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இருமா இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடா, இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவத்த எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க, யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். ஏய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும், சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். ஏய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம், செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன், நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம,
செயலாளர் செய்யறான பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி 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 இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. விடுங்க சாமி, நான் சாக போறேன். ஏன் சாமி, அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சாகப்புறம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். சாமி விடு. இப்ப சாக அளவுக்கு என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ளை விட்டார். என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில் வந்தாலே அவசகணும்னு நினைச்சேன். உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு இட போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்க எல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷா இல்லப்பா. சாமி, தெய்வம்ப்பா, தெய்வம். என்ன சாமி இது? சாமி சாமி சாமி, எங்களை பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டினீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதுல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு. நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் சாமி. வாங்க சாமி, சாமி வாங்க, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க.